அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு புதிய சலுகைகளும் மேலும் மாதம் உதவித்தொகை வழங்குவது குறித்து தற்போது முக்கிய மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவிற்கு மறக்காமல் லைக் செய்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது அறிவிப்பாக தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. இதில் புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு ரூபாய் 2500 விரைவில் வழங்கப்பட உள்ளது. இதன் காரணமாக பல பேர் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர். இந்த நிலையில் கணவரின் பெயர் குடும்பத் தலைவராக இருந்தாலும் தகுதியுள்ள பெண்களுக்கு உரிமை தொகை தங்கு தடையின்றி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் பெண்கள் யாவரும் கவலைப்பட தேவையில்லை என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஒருவேளை ரேஷன் கார்டில் குடும்பத் தலைவரின் பெயர் மற்றும் புகைப்படத்திற்கு பதிலாக பெண்ணின் பெயருக்கு மாற்ற விரும்பினால் அதற்காக எங்கும் அலையாமல் தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் கீழ் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.dnbds.government.in எனும் பிரவுசரில் ஆன்லைன் மூலியமாக சில நிமிடங்களே மிக எளிதாக விண்ணப்பித்து மாற்றிக்கொள்ள முடியும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்களுக்கு குறைதீர் முகாம் பிரதி மாதமும் நடத்தப்பட்டு வருகிறது என அரசு அறிவித்துள்ளது. அதன்படி ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமை குடும்ப அட்டைதாரர்களின் குறைகளை தீர்க்க அனைத்து வட்டங்களிலும் ரேஷன் கார்டு குறைதீர் முகாம் நடத்தப்படுகிறது. முகாம் நடக்கும் நாட்களில் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை உங்கள் பகுதிக்குரிய வட்டாட்சியர் அல்லது மண்டல உதவி ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று பயனடையலாம். இந்த முகாமில் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி பதிவு உள்ளிட்ட பொது விநியோக திட்ட தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலை கடைகளில் பொருட்களை பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்றிதழ் வழங்கப்படும். அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தின் பொதுமக்களிடையே காணப்படும் இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகளை களையும் நோக்கில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செறிவூட்டப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்ய தமிழக அரசு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. இதன்படி பொதுமக்கள் பரவலாக பாதிக்கப்படும் அனிமியா, விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் D2 ஆகிய குறைபாடுகளை தவிர்க்கும் பொருட்டு இரும்புச்சத்து மற்றும் ஃபோலிக் ஆசிட் நிறைந்த செறிவூட்டப்பட்ட அரிசி நியாய விலை கடைகள் மூலம் நியமிக்கப்பட உள்ளது. மேலும் மாலிகட் நோய் உள்ளிட்ட பாதிப்புகளை தடுக்கும் விட்டமின் ஏ மற்றும் எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின் டி ஆகிய ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய சமையல் எண்ணெயும் புரதச்சத்து நிறைந்த செறிவூட்டப்பட்ட கோதுமை மாவையும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விரைவில் வழங்க உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. இது போன்ற கவர்மெண்டின் ரெகுலர் அப்டேட்களையும் அரசியல் தொடர்பான விஷயங்களையும் சினிமா சீரியல் தொடர்பான விஷயங்களையும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.